செயலை நான் செய்ய முடியாது தாயே. சத்தியத்தை மீறினால் இந்த தனையன் என்ற வார்த்தை இருந்தாலும் அம்மா உயிரோடு இருக்கும்போது பெருமட்ட பாவத்தை என்ன செய்ய சொல்லாதீங்கம்மா. தன்னுடைய அக்கா இறந்து விட்டால், தன்னுடைய தங்கை இறந்து விட்டால் என்று இறந்த கோடி எடுத்துட்டு வருவாங்க ஆத்தா வீட்டுல இருந்து. இல்ல தாய் தகப்பன் இருந்தா என் பொண்ணு இறந்துட்டா நம்ம பிறந்த கொடி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வரும். அந்த பாக்கியம் தான் எனக்கு இல்லையே. அதனாலதான் என் மகன் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு கொல்லி வைன்னு நான் கேட்கிறேன் தாயி. தெருக்கோடி, பணக்கோடி, பிணக்கோடி, எந்த கோடியும் நம்ம கூட வருவதில்லம்மா. பிணக்கோடி மட்டும்தான் நமக்காக கூட வருவது. அப்பேற்பட்ட பிணக்கோடி இடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை மகனே. என் வாழ்க்கை எப்படி முடியும் என்று தெரியவில்லை. ஆகையால் உயிரோடு இருக்கும் போது உங்களைத்தான் எனக்கு கொல்லி வைத்து அந்த குளிர பார்க்க வேண்டும். என்னாதை தீர ஒரு வழி சொல் மகனே. இப்பேற்பட்ட ஆசையா உனக்கு வர வேண்டும் தாயே. நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு கொல்லி வைத்தது போல அல்லவா பலியிடுவதற்கு பதிலாக என்னை அனலிட்ட புழுவா ஆலையிட்ட கருமாயர் மனதாரது துடிக்கிறது. இப்பேற்பட்ட செயலை நான் எப்படி செய்வேன் என்று தெரியவில்லையே அம்மா. சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு நீ செய்தே தீர வேண்டும் என்று வைக்கிறாயே அம்மா. உங்களுக்கு வேண்டியது நான் ஈமக்கடனை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் என் தாயே. நான் செய்கிற